அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த உரையை முழுமையாக கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இது இன்றைய காலத்தில் பலரையும் தினந்தோறும் பாதித்துக் கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியது. இடுப்பு வலி, முதுகு வலி, எலும்பு வலி, கை கால் வலி, முழங்கால் வலி அல்லது உடலில் எங்காவது தொடர்ந்து வலி இருந்து கொண்டு இருக்கிறதா? மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டும் முழுமையான நிவாரணம் கிடைக்காமல் தவிக்கிறீர்களா? அப்படியானால் இந்த அமலை நம்பிக்கையோடு செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த அமல் என்பது மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக அல்ல. நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டும், மருந்துகளை எடுத்துக் கொள்ள வேண்டும், ஆயில்மென்ட் பயன்படுத்த வேண்டும், பிசியோதெரபி தேவைப்பட்டால் அதை செய்ய வேண்டும். இதற்காக மருத்துவ சிகிச்சையை கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். அதோடு சேர்த்து அல்லாஹ்விடம் உதவி தேடி இந்த அமலையும் செய்யுங்கள். காரணம், மருந்துக்கு குணம் தருபவன் அல்லாஹ். மருத்துவர் சிகிச்சை ஒரு வழி மட்டுமே. உண்மையான ஷிஃபா அல்லாஹ்விடமிருந்துதான் வருகிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் எந்த வலியும் காரணமில்லாமல் வருவதில்லை. சில வலிகள் நம் உடல் காரணமாக வரும், சில வலிகள் நம் வாழ்க்கை அழுத்தங்களால் வரும், சில வலிகள் சோதனையாக வரும். ஆனால் எந்த நிலையிலும் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். அந்த வாக்குறுதியை நம்பி செய்யக்கூடிய ஒரு அழகான அமல்தான் இன்றைய பதிவு. இந்த அமலை செய்யும் முறை மிகவும் எளிமையானது. ஆனால் இதில் முக்கியமானது நம்பிக்கை, தொடர்ச்சி மற்றும் ஒழுக்கம். முதலில் நீங்கள் மனதில் ஒரு உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நான் முயற்சி செய்கிறேன், நீ தான் குணம் தருபவன் என்ற நம்பிக்கையோடு தொடங்க வேண்டும். எந்த சந்தேகமும் இல்லாமல், அலட்சியமாக இல்லாமல், முழு கவனத்துடன் செய்ய வேண்டும். இந்த அமலுக்காக நீங்கள் முதலில் அமைதியான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்கள். அவசரம் இல்லாத நேரம், மனம் சஞ்சலமில்லாத நேரம். ஒவ்வொரு முறையும் இந்த அமலை தொடங்குவதற்கு முன் 3 முறை தாரூத் இப்ராஹிம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நடுவில் இந்த துஆவை 41 முறை ஓத வேண்டும். யா சலாமு யா ஹபீலு, யா சலாமு யா ஹபீலு. இந்த துஆவை ஓதும் போது உங்கள் வலி இருக்கிற இடத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். யா அல்லாஹ், இந்த வலியை நீ தூரமாக்கு என்று உள்ளத்தில் துஆ செய்யுங்கள். 41 முறை ஓதி முடித்த பிறகு மீண்டும் 3 முறை தாரூத் இப்ராஹிம் ஓதிக்கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு ஒரு சுத்தமான காட்டன் துணியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஓதி முடித்தவுடன் அந்த காட்டன் துணியில் மெதுவாக ஊதுங்கள். பிறகு உடலில் எங்கு வலி இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த துணியை வைத்து மெதுவாக தடவிக்கொள்ளுங்கள். சில வினாடிகள் வைத்து எடுத்துக் கொள்ளலாம். வலி அதிகமாக இருக்கும் இடத்தில் வைத்து வைத்து எடுக்கலாம். இதை செய்யும் போது பயம் வேண்டாம், அவசரம் வேண்டாம், முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள். இந்த அமலை ஒரு நாளில் 7 முறை செய்ய வேண்டும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்துவிடக்கூடாது. வெவ்வேறு நேரங்களில் செய்ய வேண்டும். காலை, நண்பகல், மாலை, இரவு என உங்கள் வசதிக்கு ஏற்ப பிரித்து செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழுமையாக ஓதியை செய்ய வேண்டும். சோம்பேறித்தனமாக செய்யக்கூடாது. இந்த அமலை தொடர்ந்து 41 நாட்கள் செய்ய வேண்டும். இடையில் விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு வலி கொஞ்சம் குறைந்திருக்கே, நிறுத்தலாம் என்று நினைக்கக்கூடாது. தொடர்ச்சிதான் இதில் மிக முக்கியம். பல நபர்கள் இந்த அமலை செய்து ஆரம்ப நாட்களிலேயே வலி குறைவதை உணர்ந்திருக்கிறார்கள். சிலருக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் 41 நாட்கள் முழுமையாக செய்து முடித்தவர்கள் அல்லாவின் அனுமதியால் பரிபூரண நிவாரணத்தை பெற்றிருக்கிறார்கள். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம். ஓதி ஊதினால் உடனே சரியாகிவிடுமா என்று சிலர் கேட்பார்கள். இல்லை, நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்ற மெடிசனை கண்டிப்பாக தொடர வேண்டும். டாக்டர் சொன்னதை நிறுத்தக்கூடாது. இது மருத்துவத்திற்கு எதிரானது அல்ல. மருத்துவத்தோடு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக முயற்சி. மருந்து உடலுக்காக, துஆ உள்ளத்துக்காக. இரண்டும் சேர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நல்ல பலன் கிடைக்கும். அன்பிற்கினியவர்களே, இந்த அமல் பலருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. ஆனால் பலன் கிடைக்க காரணம் துஆ மட்டும் அல்ல, அவர்களின் நம்பிக்கை. அல்லாவின் மீது வைத்த முழு நம்பிக்கை. அதுதான் இந்த அமலின் உயிர். சந்தேகத்தோடு செய்தால் முழு பலன் கிடைக்காது. யா அல்லாஹ், நீ தான் எனக்கு போதும் என்ற நம்பிக்கையோடு செய்யுங்கள். இந்த அமலை நீங்கள் செய்து பார்த்து நல்ல அனுபவம் கிடைத்தால் அதை மற்றவர்களுடனும் பகிருங்கள். இதுபோன்ற பயனுள்ள இஸ்லாமிய அமல்கள், துஆக்கள், நசீஹாக்கள் தொடர்ந்து பெற விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, வலி வேதனையில் இருப்பவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அது உங்களுக்கு ஒரு சதகாவாக மாறும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையான ஷிஃபாவை வழங்குவானாக. நம் உடல் வலிகளையும் மன வலிகளையும் தூரமாக்குவானாக. நம்முடைய முயற்சிகளுக்கு பரிபூரண பலனை அளிப்பானாக. இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள்.